நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபீலிங்கான செய்தி என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், அந்தா என் மனைவி அங்கே நிற்கிறாங்க. என்ன ஒரு ஃபீலிங்னா, எங்கள் வீட்டில் ஒரு செல்லத்தை போல் நாங்கள் வளர்த்தோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, எங்களால் பார்க்க முடியல. அதனால் எங்களை விட்டு நாளை காலையில் அதை ஷிஃப்ட் பண்ணுறோம். அது வியாபாரிகள்கிட்ட கொடுத்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அது ஒரு பிள்ளையை போல் வச்சு வளர்த்தோம். இந்த பாருங்கள், 3 அண்ணமும் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி பார்க்குதுன்ட்டு. எங்களை பார்த்துட்டாலே, எங்கள் வண்டி சத்தத்தை கேட்டாலே அதுங்க அப்படி ஒரு பார்த்து, அதுக்கு பேச முடியலைன்னாலும் அது ஆவலோடு பார்க்கும். பார்த்துக்கிடுங்க, இந்த பாருங்க பார்க்குது பாருங்கள். கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை, ஆனால் எங்களுக்கு சுற்றி பில் இல்லை. பார்த்துக்கிடுங்க, அப்பா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாகாரு. இதான் இருக்குது பாருங்கள், அங்கிட்டு தங்கச்சிக்கு அந்த தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த இருக்குது பாருங்கள் தென்னை மரம், அவங்க அது எல்லாமே இருக்குது. தண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்க. எங்களுக்கு இதுதான் கிணறு. இது கிணறு, அதில் தண்ணி இல்லை. பார்த்துக்கிடுங்க, கிணத்துலேயும் தண்ணி இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் கோடை, எங்களால் பார்க்க முடியல. அதனால் இந்த 3 செல்லத்தையும் அதுங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியல. வேறு ஒன்றும் செய்ய முடியல. இல்லைன்னா நாங்கள் அதை வச்சுருப்போம். பாருங்கள், எங்களுக்கு பிள்ளைய போல் 3. அதை கூட ஒரு வருஷம் சென்னை ஆகலை. பார்த்துக்கிடுங்க, எல்லோரும் அதை சொன்னாங்க, அந்த மலடு இந்த மலடு மாடு, அந்த மாடு இந்த மாடுன்னாங்க. நான் கவலை இல்லாமல் வளர்த்தேன். பார்த்துக்கிடுங்க, அதை அந்த அன்றைக்கி பாருங்கள், அந்த செல்லத்தை அந்த இருக்குல்ல, அது ஒரு வருஷம் கூட சென்னை இல்லாமல் ஒரு வருஷம் சும்மா வேஸ்ட்டாக வளர்த்தேன். பார்த்துக்கிடுங்க, அதுக்கு தவிடு, அது பால் கறக்கலைனாலும் எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா அந்த ஜீவன்களுக்கு என்னால் முடிஞ்சு இதை கொடுக்கணும். அங்கே பாருங்கள், இந்த ஒன்று வருது பாருங்கள், என்ன பார்க்குறதுக்கு பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள், புள்ள மாதிரி தான் எங்களுக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஈடிக்கும். அது ஒரு செல்லம். வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே அழுகிறாங்க, கண்ணீர் விடுதாங்க. இருந்தாலும் என்னச்சு, எங்களால் அதுக்கு அதுக்கான போஜனத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை. அதே போல் எங்களாலையும் கொஞ்சம் வீட்லேயும் பார்க்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், பாருங்கள், எனக்கும் நேரம் இல்லை. நான் இப்போ புதுசாக ஒரு வியாபாரம் பார்க்குறேன். அதனால் நான் வியாபாரத்துக்கு போயிடுவேன். அங்கே பாருங்கள், மனைவி நின்று அழுதுகிட்டே இருக்கிறா. அவளுக்கு அந்த நிற்கிறா பாருங்கள், பிள்ளை இருக்கிறா பாருங்கள், சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு பிள்ளை இருக்கிறா, இந்த நிற்கிறாளா பார்த்திக்கோங்க. ஆமாம், அந்தா குனிஞ்சு பில்லு விட்டுறல்ல. ஆமாம், அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன செய்ய, சங்கடமாக தான் இருக்குது. எங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. இருந்தாலும் பிள்ளைகளும் எங்கள் பாப்பாவும் நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கிறா. நைட்டு உறங்க மாட்டேங்கிறா. ஐயோ அப்பா மாடை கொடுத்துறாதீங்கன்னு அழுகிறா. என்ன செய்ய, இப்போ எங்களுக்கு முடியல. இப்போ அதுக்கு பில்லு இல்லைன்னா அந்த வாயிலா ஜீவன்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் மனசே வராது. ஆமாம், இது இப்போ இதுதான் எங்களுக்கு கண்ணுக்குட்டி கிர் ரகம். ஆமாம், இது இப்போ செனை 7 மாதம் செனையாக இருக்குது. இன்னும் 2 மாதத்தில் அது ஈனும். ஆமாம், அது இப்போ பால் கறந்துக்கிட்டு இருக்குது. பெருசு தான் எங்களுக்கு மூத்தது எல்லாத்துக்கும். அது போட்ட கண்ணுக்குட்டி தான் அது போட்ட கண்ணுக்குட்டி தான் அது. ஆமாம், அதுவும் பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு இது. ஆனால் எங்களுக்கு இப்போ பார்க்க முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். இன்றைக்கி லாஸ்ட்டு, அதனால் நல்லா மேய்ச்சிட்டு போகணும்னு சொல்லி மனைவியும் அழுதுகிட்டே இருக்கிறா. பாருங்கள், செல்ல புள்ள மாதிரி.